மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 20. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 16:11. இவர்கள் தற்கால ஜீவியத்தின் விஷயங்களை அவைக்குரிய உண்மையான மதிப்பீட்டத்தின்படி மதிப்பீடு செய்வதற்கு கற்றுள்ளனர். மேலும் இவைகளின் மூலம் உண்டாகும் சந்தோஷம் நிலையற்றதும் திருப்தி அற்றதும் என காண்கின்றனர். அதே சமயம் தேவனுக்கு அடுத்த விஷயங்களிலும் தேவனுடைய அழைப்பிற்கு செவிசாய்ப்பதிலும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான படிப்பினைகள், ஒழுக்கம் மற்றும் அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே என்று காண்கின்றனர். இவ்விதம் தற்கால ஜீவியத்தை சரியாக பயன்படுத்தி தேவன் தம்முடைய வார்த்தைகளில் நமக்கு கற்றின ஜீவ மார்க்கத்தில் நாம் நடக்கும் பொழுது காணப்படாதவைகளாய் இருந்தும் நிச்சயமும் நித்தியத்திற்குரியவைகளுமாய் இருப்பவைகளில் உள்ள தற்கால சந்தோஷம், நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை பெற்றிருப்போம். மேலும் தேவனுடைய சமூகத்தில் நின்று பரிபூர்ண ஆனந்தமும் கிருபையின் பிரதான இடமாகிய அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்பதையும் அறிந்து கொள்ளுவோம். நம்முடைய சந்தோஷமானது வசனத்தின் மீதான நம்முடைய ஆராய்ச்சியின் மேலும் இவர்களில் உள்ள வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள் குறித்ததான நம்முடைய அறிவின் மேலும் அதிகமாய் சார்ந்துள்ளது என்பதே. ஆமேன்.